ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய தேவஸ்தான ஈஓ அதிரடி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு முக்கிய பார்ட்டாக ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக் பண்ணும் இடைத்தரகர்கள், திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம் புக்கிங் வாங்கி தரும் இடைத்தரகர்கள், திருமலையோடைய ஆன்லைன் ரூம் புக்கிங்கை வாங்கி தரும் இடைத்தரகர்களில் இவங்க எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ண போகிறோம். ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ எல்லாம் கேதர் பண்ணி அந்த இடைத்தரகர்லாம் அந்த இடைத்தரகர்களோட டீட்டெயிலாம் எடுத்துட்டாங்க. அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயில் சார்ந்த ரூம் புக்கிங்காக இருக்கட்டும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இடைத்தரகரை நம்ப வேண்டாம்ன்றது தான் என்னுடைய டிஸ்க்ளைமராக ஆரம்பத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க நம்ப வேண்டாம் தான் சொல்கிறேன். அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் சொல்லியிருக்காங்க. ஜூன் 16ஆம் தேதி பதவியேற்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய புதிய ஈஓ அவர்கள் எல்லா துறையிலையும் என்னென்ன விஷயம் நடந்ததுக்கு நான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தார். அதை போக இப்போ வந்து நின்றுருக்க டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் புக்கிங், ஆன்லைன் ரூம் புக்கிங், இதை பற்றி ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய கடந்த ஒரு வருட காலமாகவே, இந்த ஒரு வருஷமாக யார் அதிக ரூம் எடுத்திருக்காங்க, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்கி டிப் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, சேவா டிக்கெட்டு, விக்சல் சேவா டிக்கெட்டு, ஆஃப்லைன் ஃப்ரீ டிக்கெட் வரைக்குமே பல்காக புக் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸாக நாங்கள் எடுத்தோம். மொத்தமாக யார் புக் பண்ணியிருக்காங்கன்னு எடுக்கும்போது ஓவராக ஒரு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூம் ஒரே மொபைல் நம்பர்லேருந்து புக் பண்ணியிருக்காங்க. ஒரே மொபைல் நம்பர்லேருந்து 110 ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அது வந்து திருமலையோடைய 124 ரூம் புக்கிங் பண்ணியிருக்காகவும், 12 ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்ததாகவும், லாஸ்ட்டு புக்கிங்கில் 807 புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரே நம்பர் புக்கிங் மூலிமா 926 ரூம் புக்கிங் பண்ணியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இது மாதிரி நிறையா ஒரே நபர் வந்து மொபைல் ஐடி மூலயமாவும், இமெயில் ஐடி மூலயமாவும், ஆதார் மூலயமாவும் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டு, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட், திருப்பதியில் கூட ஒரு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டு, திருமலை ஆன்லைன் ரூம் புக்கிங்கு, திருப்பதி ஆன்லைன் ரூம் புக்கிங்கு, இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் எஸ்எம்எஸ் கொடுத்துட்டோம். இந்த டிக்கெட் எதுவுமே செல்லாது, உங்களுக்கு இனிமேல் நீங்கள் திருமலையில் 300 ரூபாய் தர்ஷன், 500 ரூபாய் தர்ஷன் ரூம் புக்கிங் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் ஆதாரை நாங்கள் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுட்டோம் என்ற மாதிரி விஷயத்தை தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ரீசெண்டாக நம்மள ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். 2 திருமலையில் இடைத்தரகர் கைது செய்யப்பட்டான்னு போட்டாங்க. இது இடைத்தரகருடைய வேலை தான். இவங்க எல்லாரையும் பிளாக் லிஸ்ட்டில் போடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பக்தர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நான் தேவஸ்தானம் நம்புகிறாங்கன்னா, நேரடியாக வந்து ரூம் புக்கிங் வாங்கிறதுக்கு பக்தர்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரூம் புக்கிங் ஓப்பன் ஆனோடனே ஃபுல்லாகிடுதுன்ற நிலைமை இருக்கிறதுனால அதையுமே இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி இடைத்தரகர்கள் இவ்வளோ ரூம் வாங்கியிருக்காங்க எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா பக்தர்கள் ஃப்ரீயாக ரூம் புக்கிங் வாங்கலாம். டிக்கெட் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ண 2 நிமிடம் 3 நிமிடத்துலேயே ஃபுல்லாகிடுது. இதெல்லாம் இந்த இடைத்தரகர்கள் பண்ணுறாங்க. ஒரு டீம் மாதிரி போட்டு எல்லா டிக்கெட்டை புக் பண்ணி தரணும், பிளாக் பண்ணி அவங்க வித்துறது 300 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய், 1500 ரூபாய் இந்த மாதிரி விற்கிற வேலையெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் தான் இதெல்லாமே ஸ்டாப் பண்ணுறாங்க. யாருமே ஒன்று இன்டர்நெட் சென்டரில் உட்காந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட்டு வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் மொபைலில் புக் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யார்கிட்டையும் டிக்கெட் வாங்குறதுக்கு காசு கொடுத்து வாங்குற வேலையெல்லாம் வேண்டாம். இது எல்லாமே தேவஸ்தானம் ரொம்ப தீவிரமாக சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. மொத்த டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னா ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு 100 டிக்கெட் மேலே எப்படி புக் பண்ண முடியும்? இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டிக்கெட் தான், ஓகேங்களா? ஃப்ரீ டிக்கெட் 30 மாதம், ஒரு 12 மாதம் 12 டிக்கெட் தான். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டை இந்த மாதம் ஜூலை நான் புக் பண்ணிட்டேன்னா அந்த தரிசனம் போயிட்டு வந்தவங்க தான் நான் இன்னொரு டிக்கெட்டே புக் பண்ண முடியும். அப்படின்னா அதிகபட்சமாக 6 டிக்கெட் தான் நான் புக் பண்ண முடியும் ஆன்லைனில். இவங்க 30-40 டிக்கெட்டில் எப்படி புக் பண்ணாங்க அந்த டீட்டெயிலெலாம் தேவஸ்தானம் ரொம்ப தீவிரமாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ரூம் புக்கிங் வந்து டேரெக்டாக ஆன்லைனில் புக் பண்ணவே முடியல, டேரெக்டாக போனாலும் புக் பண்ண முடியலன்ற பிரச்சனைலாம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நான் உட்பட சொல்லியிருந்தோம். இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுற விதமாக பக்தர்களுக்கு ஈஸி ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகிறாங்க. ஈஸி ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகும்போது இப்போ என்ன நடவடிக்கை கொண்டு வரலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் எல்லாருக்கும் தெரியும்.
இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபோட்டோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் ஒரு 10 வருஷம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆதார் கார்டு கொடுக்குறேன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஒரிஜினல் காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி இல்லை வேறனா ஆல்டர்னேட்டிவ் ஓட்டர் ஐடி, பேன் ஐடி ஒன்று அடிஷ்னலாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அது மூலிமா ஃபேக் பண்ணுறாங்கன்றதுக்கோசம் பார்க்க வராங்க. அடுத்தபடியாக திருமலையில் வாங்குகிற ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு யார் வாங்குறாங்க, ஃபேஸ் டிடெக்ஷன் கொண்டு வந்துடுறாங்க. திரும்பவும் ரூமை காலி பண்ணும்போது அதே ஃபேஸ் டிடெக்ஷன் தான் இருக்கணும், அவர் தான் கீ வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபேஸ் டிடெக்ஷன் இப்போ 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கும் ஆதார் நம்பர் மூலிமா நம்ம டிக்கெட் புக் பண்ணோம், ஆதார் ஐடி டீட்டெயிலாம் போட்டு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆதார் சிஸ்டம் படி இப்போ ஆதார் நம்பரை போட்டாலே உங்களுடைய பேர், உங்களுடைய நேம், உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். இப்போ அந்த மாதிரி அப்டேட்லாம் பண்ண ரெடி ஆகுறாங்க. அது இந்த மாதத்திலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நடுவில் அந்த மீடியேட்டர் பீப்புளுக்கு வேலை இருக்காது. இப்போ அந்த மாதிரி நடவடிக்கை தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக செய்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்கள் இந்த நாளில் போக முடியல, டேட் எடிட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. எடிட்லாம் பண்ண முடியாதப்பே இவ்வளோ வேலையை பார்க்குறாங்க. எடிட்லாம் பண்ணால் இவங்க என்னென்ன வேலையை பார்ப்பாங்கன்றதை உங்கள் இதுக்கே நான் விட்டுடுறேன். கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணிக்கங்க. யார்கிட்டையும் ரூம் புக்கிங் தராங்க, அது தராங்க, இது தராங்கன்னு நம்பி ஏமாற வேண்டாம். நம்ம சேனல்லே கொடுத்துருந்தோம், திருமலை ரூம் புக்கிங் தரேன்னு சொல்லி கூகுளில் நம்பர் வந்து எடுத்து ஏமாந்த ஆள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னொரு அப்டேட், ஜூலை 16 விஐபி பிரேக் தர்ஷன் கிடையாது. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வர ஆணிவார ஆஸ்தானம் இருக்கிறதுனால அன்றைக்கி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் உங்களுக்கு கிடையாதுன்ற விஷயத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக மீண்டும் ஒரு முறை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்டும் டெம்பிள் அப்டேட் சேனலில் கொடுக்கப்படும். வியூஸ் போல் தொடர்ந்து வீடியோ கொடுப்போம். உங்களுடைய 10 பேர் பார்த்தாலும் போதும், அந்த மெசேஜ் போய் சேர்ந்தாலே போதும் என்ற விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.